Hi friends, welcome back to Ramya Memories channel. இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னோட பையன் கவி ஸ்கூல்ல ஸ்கில் டே ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டே வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டவுன் பஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோல போகணும் அவங்க ஸ்கூலுக்கு. நானும் தம்பியை கூட்டிட்டு போயிருந்தேன், சின்னவனை. 2 பேரும் போனோம். அங்கே இந்த மார்ச் வாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போவுமே இந்த ப்ரோக்ராம் வந்து ஆடிட்டோரியத்தில் சிம்பிளாக நடக்கும். இந்த வருஷம் வந்து பசங்க வந்து எஜுகேஷன் போக ஸ்கில்லெல்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல பெருசாக வெளியிலேயே வந்து செலிப்ரேட் பண்ணாங்கங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பரதநாட்டியம் செம்மையாக பண்ணாங்க. எல்லாமே பெரிய பொண்ணுங்க தான், அழகாக பண்ணாங்க. நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம், அப்புறம் வந்து பசங்க பண்ண எல்லாமே அழகாக இருந்துச்சு. அடுத்து யோகா, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரை எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. இது சிலம்பத்திலேயே விதவிதமாக பண்ணாங்க. நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். பல்ட்டி அடித்து பண்ணுறாங்க, படுத்துட்டு பண்ணுறாங்க, என்னமோ சுற்றுனாங்க தெரியுமா. என்னோட பையனும் வந்து சிலம்பம் வந்து கற்றுக்கிட்டான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், இப்போ 2 வருஷமாக கற்றுக்கிட்டான். அதை வந்து இந்த டைம் தான் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறான். அதை பார்க்குறதுக்காக தான் நான் மெயினாக போயிருந்தேன். இது கொஞ்சம் பெரிய பசங்க, தம்பியோட பெரிய பசங்க. தம்பியுமே இந்த ஸ்டெப்லாம் சூப்பராக பண்ணுவான். நான் ஏதோ 1 2 3 அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவார், பசங்க செய்வாங்கன்னு பார்த்தேன். பட் என்ன நடந்துச்சுன்னு நீங்களும் பாருங்கள். இப்படி தாங்க அங்கே மியூசிக் வாசிக்க அங்கேருந்து ஒரு மேம் வந்து என்கரேஜ் பண்ணி பேச பசங்க எல்லாருமே செம்ம மோட்டிவ் ஆயிட்டாங்க. பயங்கரமாக சுற்றுனாங்க. நம்ம தலைவர் அந்த பாப்பாக்கு நேராக கிராஸில் இருக்காங்கல்ல, அவருங்க முன்னாடி சுற்றுறாரு, பின்னாடி சுற்றுறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு, நீ சாப்பிட்டா தானடா உடம்புல என்னடா தெம்பு இருக்குது, 2 கம்பு இதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதை பாருங்கங்க, இது வந்து பெரிய பசங்க சுற்றுனது தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பயங்கரமாக பண்ணாங்க. அந்த டக்குன்னு கையை மாற்றி அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியில் வச்சு அந்த டிரைவிங் பண்ணுற மாதிரிக்க பாருங்கள், என்னமா பசங்க பண்ணுறாங்கன்னு. நம்ம எஜுகேஷனுக்காக மட்டும் இல்லை, பசங்களை வந்து இந்த மாதிரி மற்ற ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக்கணும். அது போல் என் பையன் வந்து இப்போ 2 வருஷம் சிலம்பம் கற்றுக்கிட்டான். நெக்ஸ்ட் இயரும் அதுலேயே போடா தம்பின்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து கராத்தே கற்றுக்கணுமா, அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் கற்றுக்கணுன்னா. சரி, இன்னும் 1 இயர் வந்து சிலம்பம் போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான்லாம் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, படிப்பு மட்டும்தான், டியூஷன் கூட போனது கிடையாது. ஆனால் பசங்க, இப்போ உள்ள பசங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, எல்லாருமே நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா இவ்வளோ திறமைகள் குழந்தைகளுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நெட்டு மாதிரிக்கே சுற்றுறது பாருங்களேன். அவங்களுக்கு வந்து ஒருவேளை அதை கற்றுக்கிட்டவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது இடையில வந்து அந்த கம்பு வச்சு பண்ணது அழகாக இருந்துச்சு. கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாருமே, பசங்க மட்டும் கிடையாது, நாங்களும் செம்மையாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பாப்பாலாம் பண்ணாங்கங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பாப்பாவை தான் சொன்னேன், சூப்பராக பண்ணுச்சு பாப்பா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிலம்பெல்லாம் சுற்றிட்டு தலைவரை பிடிக்கவே முடியல. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி விட்டு அவன் போய் கூட்டிகிட்டு வந்தான். வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தான், அதையுமே கொடுத்து சாப்பிட வச்சேன். இவர் பாருங்க, அவர் வெயிலுக்கும் அந்த கூட்டத்துக்கும் செம்ம தூக்கம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க அண்ணன் கூப்பிட்டோன்னே எந்திரிச்சிட்டான். பாச மலர்கள் இப்போதான் பாசம்லாம் ஒரே தான் பொழியிறாங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் அவங்க ஸ்கூலில் ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கும், அதை போய் காமிச்சிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த ஃபிஷ் டேங்க் வந்து பார்க்க நல்லா இருக்கும், சரி போய் பார்த்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அப்புறம் நிறைய ப்ரோக்ராம், டான்ஸு, குட்டீஸ்லாம் நிறைய ஆடினாங்கங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, என்னால் வந்து முன்னாடி போக முடியலை. நான் லேட்டாக போனதுனால வந்து பின்னாடி தான் உட்காந்துருக்க முடிஞ்சுது. அங்கேருந்து கொஞ்சம் கிளியராக வந்து வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியலை. கராத்தேவுமே வந்து சூப்பராக பண்ணாங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அவன் தான் அந்த ஹைட்டாக ஆன்றா பாருங்க, அவர் தான் வந்து என்னோட மச்சன் பையன் கோகுல். நம்ம வீடியோவில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து கராத்தே கற்றுக்கிறாரு.
மாஸ்டர் சொல்ல பசங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப நேரம் அவங்களே பார்த்துட்டே இருந்துட்டு சார் வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கோல் வர்றதுக்கு. தம்பிக்கு சிலம்பம் சீக்கிரத்துலேயே முடிஞ்சிருச்சு. கராத்தே முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஸ்கேட்டிங் பண்ணாங்க பாருங்க, செம்மையாக இருந்துச்சுங்க, சொல்லவே வேணாம். நான் வந்து லாஸ்ட்லாம் என்னால் வீடியோ கவர் பண்ணவே முடியலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரசித்து ஃபஸ்ட் டைம் ஸ்கேட்டிங் வந்து இவ்வளோ கிட்டத்தில் பார்த்தேன். பசங்கள்லாம் சூப்பராக பண்ணாங்க. பெஞ்ச் மேலே பண்ணாங்க, அப்புறம் பெஞ்சிலேயே சிக்ஸாக் டைப்பில் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுமே பண்ணாங்க, அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டுறேன். இது பாருங்க சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இது தம்பியோட ஃப்ரெண்டாக ஆட்டோவில் வந்தோம். ஆட்டோவில் வந்து டவுன்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில் வந்தோம். அம்மா இவன் என் ஃப்ரெண்டுமா, இவனை காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் வந்து டவுனுக்கு வந்ததுமே தம்பிங்களுக்கு ஸ்நாக்ஸு ஜூஸு அதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சோம். கொஞ்ச நேரத்துலேயே டவுன் பஸ்ஸுமே வந்துருச்சு. அவங்க 2 பேரும் ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. நானும் தம்பியும் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.